இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை 3ஆம் நாள் அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் கடகராசினியர்களுக்கு நடக்க போகுது, என்ன மாதிரி தீமைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. முதல்ல கடகராசி நேயர்கள் எந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இதன் மூலம் தெரியலாம். முதல்ல அமாவாசையோட சிறப்புகளை பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றனர். இந்த நேரத்தில் இவங்க இரண்டு பேரும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் போது முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது. அதே போல பிதுர் தேவதைகள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இந்த அமாவாசை தினத்துல நீங்க பல நல்ல விஷயங்களை தொடங்கலாம். அமாவாசை தினத்துல யாருமே எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஐதீகமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை நீங்க துவங்கினால் நிச்சயம் இதன் மூலம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நற்காரியங்களை செய்வதனால் உங்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாள் ரொம்பவே நல்ல நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இந்த நாளில் நீங்க ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க செய்யலாம். இந்த அமாவாசை என்று நிச்சயமா முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது முன்னோர்களுக்கு பிடித்த படையலை உணவாக வைத்து நீங்க மனதார வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு முன்னோருடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. இந்த அமாவாசை தினத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கின்றன. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அமாவாசை நாளில் மாமிச உணவை வீட்டில் சமைப்பதை நிச்சயமா தவிர்க்கணும். அதே போல வெளியிலும் கூட சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று நீங்க அன்னதானம் செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால முடிந்த அளவு உணவை நீங்க அன்னதானம் செய்யலாம். அதே போல பசு, காகம், நாய் இந்த மாதிரி இதர ஜீவராசிகளுக்கும் நீங்க அன்னம் அளிக்கலாம். இந்த அமாவாசை பிதிர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை உங்களுடைய குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லதுங்க. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் கூட செய்யலாம். கோவில் குளங்களுக்கு சென்று செல்ல முடியாதவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவ கூடாதுங்க. புண்ணிய தலங்களில் இந்த நாளில் நிச்சயமா நீங்க நீராடலாம். கடலில், நதியில் நீராடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினத்தன்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிச்சயமா நீங்கிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவர்கள் கூட இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொண்டு நிச்சயமா இந்த விஷயத்தை நீங்க பின்பற்றி செய்யலாம். அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் அப்படின்றதுனால நிச்சயமா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றி நடக்கலாம். இந்த அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத தெரிந்திருப்பீங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் முதல்ல கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியில குரு சஞ்சரிக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர். சோ கிரக நிலைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படிதாங்க அமைந்திருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது,
வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்க போது. உடல் ஆரோக்கியம் சீராகலாம். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்கள், அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த அமாவாசைக்கு பிறகு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியலாம். மனதில் எதையும் பற்றியாவது சிந்தித்து கொண்ட வண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். இதனால உங்களுக்கு மன குழப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில் சீரான போக்கு ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். கடகராசியில அடுத்ததாக புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நேரத்தில் வெளியில் தங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்று தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அதனை செய்து முடிக்கக்கூடிய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பணவரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையலாம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம். நிதி உதவி தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். அதே போல சம்பள உயர்வு வரக்கூடிய அம்சம் கூட உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக கடகராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதே போல பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது இந்த நேரத்தில் நல்லதுங்க. அதாவது பெண்மணிகள் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வதும் அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். எதிர்பார்த்த பண உதவி பெண்மணிகளுக்கு கிடைக்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க கண்டிப்பா யாரிடமும் பேசாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய பேச்சின் மூலம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மனதில் குழப்பம் ஏற்பட்டு இதன் மூலம் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பேசாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக கடகராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழி பிறக்கலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரலாம். இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நேரிடலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய வரும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் மாணவர்களுக்கு நிச்சயமா மேலோங்கலாம். சோ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில நல்ல ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நாட்களாக நிச்சயமா இருக்க போகுது. கல்வியில நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசி நேயர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை பிரார்த்திப்பது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சோ முடிந்தால் கடகராசி நேயர்கள் குல தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்லதுங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன தீமைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்திருப்போம். அதே போல அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறதையும் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.